அவர் நம்மளை ஒரு காலமும் வீணாய் சோதரம் இந்த காலையிலே தேவ சன்னிதானத்துக்கு வருவதற்கு தந்த எப்படியோ நமக்கு பாராடி நடந்ததற்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேயும் 2 பேர் 3 பேர் அவன் நாமத்தில் ஒருமனப்படுகிறார்களோ அங்கு நான் வருகிறேன், மோசம் அடைகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே கடந்த 6 மாதம் உங்களை ஒரு கையோட பாருங்கள். தத்தை பிள்ளையை சுமப்பது போல சுமந்து ஆற்றி தேற்றி உங்களை பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை சந்திக்க அவர் கிருபை பாருங்கள். 7 அப்படின்றது வேதத்துல பரிபூர்ணம் அப்படின்ற ஒரு வார்த்தையம். 7 என்பது பரிபூர்ணம். அதனால இந்த 7வது ஆண்டிலே 7வது மாசத்துல நம்ம வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப இந்த 7வது மாதம் நம்ம எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான மாதமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் விரும்புகிறோம். ஆண்டவரே இந்த 7வது மாதத்தை ஒரு பரிபூர்ணமான மாதமாக மாற்று. ஹல்லேலூயா. நம்ம இந்த பரிபூர்ணத்தை விரும்புகிறோம். தெய்வம் அந்த 7 வருஷம் எவ்வளவு பெரிய அடிமை கடந்த முகத்துல இருந்தா கூட 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் 7வது வருஷம் வரும்போது அவர்களை விடுதலை ஆக்கிக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த 7வது அப்படின்னு சொல்றதை அதாவது 6 நாள் உங்க சொந்த வேலையை பார்த்துருங்க. 7வது நாள் எனக்கு ஒரு முக்கியமான நாள். 7வது நாள் மிக பரிசுத்தமான அந்த அனுசரிங்க அப்படிங்கிறார். பாருங்க, இந்த 6 மாதத்தை கடந்து இந்த 7வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு இந்த மனதார நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த காலையில ரொம்ப சந்தோஷம். பாருங்க, கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் நம்மளோட பல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசியிருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் சொன்னவர் மறக்க மாட்டார், வார்த்தையை சொல்லுகிறவர் மறக்க மாட்டார், உறுதிப்படுத்துகிறார். ஏன் இந்த வாக்குத்தத்தம்? நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாக்குத்தத்தமே தேவையில்லை, ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இந்த காலையிலேயே நேரப்பட ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தை ஜாதியே காலையில காத்திருக்கிறோம் தேவ சமூகத்தில் அப்படின்னா அதுல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நமக்கு ஒரு பெரிய பிரமாணம் தெரிகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு சந்திக்க ஒரு வார்த்தை கேட்க வரும். அது நாளாக ஜனங்கள் மத்தியில நம்ம மத்தியில குறைஞ்சு போறதுனால மாசத்துல ஒரு நாளாச்சும் வந்து அப்பா இந்த மாசம் நான் என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த மாசத்தை எங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையை நாங்கள் அமைக்கணும், அந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாக்குத்தத்த கூடுகைக்கு வருகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம ஷேர் பண்ணுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து அது வந்து புரியாம இருக்கலாம், ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு வந்து அது கொஞ்சம் கரட்டும் போதா இருக்கலாம், கொஞ்சம் நெருக்கமா இருக்கலாம், அந்த வசனம் கொஞ்சம் நம்ம தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் எதுல சரியாக வேண்டுமோ அதை சரி பண்ணுவோம். ஒருவேளை எனக்கு நீங்க ஒரு ஜெயமான வார்த்தையை கொடுத்தா நான் அதை பிடிச்சிட்டு ஓட எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். தகப்பனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதுதான். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, விடுதலை இருக்கிற இடங்களை கண்களிக்கூடிய இந்த வார்த்தைக்கு நிலை போவதற்கு முன்பாக கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்தவர்களுக்கு வைக்கிறேன். வார்த்தை நேராக வந்திருக்கும் நாமத்தினால எங்களோடு பேசி ஸ்தோத்திரம். இதை பார்க்குற இதை காண்கிற அத்தனை பேரோடு பேசி இன்னைக்கு உங்கள் வார்த்தை என்னன்னு சொல்றத ஆர்வமாய் அதனுடைய வாஞ்சையாய் காத்திருப்பாங்க. தெய்வமே எல்லாருக்காக பேசுகிற ஒரு நாமம் மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நல்லது. ஆமே. இன்னைக்கு இந்த ஒரு பருவத்துக்குள்ள ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா எரேமியா என்ற புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 8வது வசனம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அவர் அருமையாய் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீங்க அவருக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் அப்படின்னு. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களுக்கு பயந்துட்டு தான் இருக்கும். காலையிலே நிறைய பயத்தோடு சிலர் வந்திருப்போம். இந்த பயத்தோடு காலையிலேயே ஒரு பயம், கண் முடிச்சா ஒரு பயம், நிறைய பிரச்சனைகளை குறிச்சு பயம், தேவைகளை குறிச்சு பயம், இந்த வாழ்க்கையை எப்படி அமைக்க போறேங்கிற பயம், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற ஒரு பயம், இந்த மாதத்துல நான் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருவேனான்னு ஒரு பயம்,
அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கும் பயப்படாதீங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. அந்த பயம் நம்மளை ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றதுக்கு அழகில்லாம போயிடும். நீங்க லட்சியமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க எந்த மனுஷனை கண்டு பயப்படக்கூடாது. இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு பயம் உள்ள ஆவி அல்ல, பலமும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு பயப்படக்கூடாது? எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ண, எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற திறனிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். நிறைய மனுஷங்க நம்ம பயப்படுத்த பார்ப்பாங்க. நிறைய மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுத்த பார்ப்பாங்க. சிலரை பயப்படுத்தி ரட்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிற உங்களை பார்த்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீங்க அவருக்கு பயப்படாது, யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. நீங்க அவருக்கு பயந்து இருக்கும். அதனாலதான் பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட உன்னை காத்துக்குவேன். நீ நிறைய நேரங்கள்ல நமக்கு பயந்தான். இப்படிதான் பாருங்க, ஒரு பெரிய காலேஜ்ல கீபோர்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு நல்ல வாலிபன், நல்ல கீபோர்டு வாசிப்பாராம். ஆனா அந்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபால், பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் அவரை பார்த்து, நீ இன்னைக்கு நம்ம சபையை, நம்மளுடைய பள்ளிக்கூட காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதனால நீங்க சினிமா பாட்டுக்கு நீங்க மியூசிக் அமைக்கணும், இசை போடணும் அப்படிங்கிறதுமே அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. நான் ஒரு தீர்மானத்தோடு இந்த கீபோர்டை கற்றுக்கிட்டேன், ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த கீபோர்டை நான் எடுத்தேன். ஆண்டவருடைய பாடலை மட்டும்தான் இதில் வாசிப்பேன், வேற எந்த உலக சினிமா பாடல்களை வாசிக்க மாட்டேன். ஆனால் அந்த பிரின்சிபால், அந்த வாதியார்கள், அந்த அவருடைய ஆசிரியர்கள் அவனை பயப்படுத்துகிற மாதிரி, நாங்கள் தான் உனக்கு மார்க் போடணும், நான் அடுத்தது வரப்போகிற அத்தனை பரீட்சைகளில் நான் மார்க் போடணும், நாங்கள் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும் அப்படி அவனை மிரட்டினாங்க, பயப்படுத்தினாங்க. பாருங்க, அவன் சொன்னாமா, நீங்க என்ன பெயில் ஆகினா கூட என் ஆண்டவருடைய பாருங்க தலையில இருக்கிற அந்த கிரீடத்துல ஒரு மணியா, அதாவது ஒரு வயிறு கல்லாய் நான் போய் சேர்ற தவிர உங்க அரட்டல் மிரட்டு நான் பயப்பட மாட்டேன், நான் போடவே மாட்டேன். இவருடைய அந்த உறுதி, இந்த வாலிபனுடைய அந்த உறுதி, அந்த வாலிபனுடைய அந்த தைரியத்தை பார்த்து இப்ப பிரின்சிபல், அந்த ஆசிரியர்கள் சொன்னா, இல்லப்பா நீ அவங்க சொன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மலைப்பிட்டாங்க. நம்மளை பயப்படுத்துறதுக்காண்டி சில நேரம் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை நோக்கி வரும். யானருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது, எந்த காரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் ஒரு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கல. நீங்கள் நானும் பயந்து அஞ்சுவோம், ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார். என் புள்ள பயந்து இருக்கிறாரே, என் புள்ள பயந்து நடக்கிறாரே, பயப்படாதீங்க. நானும் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி அவரு நம்மளை காப்பாத்திட்டு வராங்க, அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாங்க. யாக்கோபுக்கு அண்ணன் ஏசாவை கொண்டு ஒரு பயம், யாக்கோபுக்கு அண்ணனை கொண்டு பயம். ஏன்னா எங்க அண்ணனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பிடிக்கிட்டு போயிட்டேன், அதனால எங்க அண்ணன் என்னை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய காலை பிடிச்சு அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, தைரியமா உங்க அண்ணன் உன்னை எந்த தான் உனக்கு எதிராக பட்சத்தில் உதவியானவர்கள். ஆண்டவர் பாருங்க, நம்ம எதிரிகளை கூட நம்ம நண்பரை மாற்றி, உங்க எதிரியை கூட ஒரு நண்பரை மாற்றணும். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துரும் அவனை சிநேகிக்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவருடைய வழி யாருக்கு பிரியமா இருக்குங்க? கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. இந்த காலையில வந்திருக்கிற நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். மனுஷனை பிரியப்படுத்துற காரியம் அல்ல. நீங்க என்ன பிரியப்படுத்தினாலும் சந்தோஷப்படுத்தவே முடியாது, அவங்களை ஹாப்பியா கொண்டு வர முடியாது. என்ன பண்றது? நம்ம மறுபடியும் மனிதனிடத்தில் அன்பை காட்டி மனிதனிடத்தில் தோற்று போயிடுவோம், ஏமாந்து போயிடுவோம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருந்தால், ஆண்டவர் மேல நம்ம நேசமா அவர் வார்த்தைக்கு நாம் ஆமென்றும் ஆமென் என்று